டெல்லியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை காணலாம். அடானி குறித்து இன்றைக்கு எழுந்திருக்கிற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாகும். அது மட்டுமல்லாது நம்முடைய பொருளாதாரம் ஒரு நாசகரமான சூழலில் இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் வளர்ந்து வருகிறது. விலைவாசி கட்டுப்படுத்த முடியாமல் உயர்ந்து வருகிறது. பணவீக்கம் அதிகரித்து வருகிறது. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது. நாட்டினுடைய அந்நிய கடன் அதிகரித்து வருகிறது. பொருளாதாரமே மிகப்பெரிய நெருக்கடியிலும் நாசகர சூழலிலும் இருக்கிறது. இது பற்றியெல்லாம் திரு மோடி கவலைப்படுவதாக இல்லை. உலகத்தின் 3 பெரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியாவை மாற்றுவேன், இது மோடி கேரண்டி என்று பீற்றிக்கொள்ளுகிறாரே தவிர பொருளாதாரத்தை செம்மைப்படுத்துவதற்கும் வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கும் அவர் தயாராக இல்லை. அதற்கு காரணம் மோடி அரசாங்கம் பெரும் முதலாளிகளுக்கான அரசாங்கமாக, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான அரசாங்கமாக, அவர்களுடைய கொள்ளை லாபம் இவற்றுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற முறையில்தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் முன்னிலைப்படுத்தி வருகிற 10ஆம் தேதி டிசம்பர் 10ஆம் தேதி நாடு தழுவிய முறையில் கண்டன இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று கட்சி அணிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை தேர்தல்னு வரும்போது காங்கிரஸ் கட்சி இந்திய கூட்டணியோட அந்த கொள்கைகளை அதான் நாடாளுமன்ற தேர்தலின் போதே எல்லா மாநிலங்களிலும் ஏற்புடைய ஒரு தொகுதி பங்கீடு நடைபெறவில்லை. அதற்கு பின்னர் நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் ஒன்றுபட்ட முறையில் செயல்படுவதற்கும் தேர்தல் களத்தில் போராடுவதற்குமான முறையில் தொகுதி உடன்பாடு சரியாக செய்யப்படவில்லை. காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கியமான பெரிய கட்சி என்கிற முறையில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து எப்படி கொண்டு செல்வது, அனைத்து அரசியல் கட்சிகளில் செல்கிற பொழுது சின்ன கட்சிகளாக இருக்கலாம், இடதுசாரி கட்சிகள் இருக்கின்றன, இடதுசாரி கட்சிகளாக இருக்கலாம், எல்லோரையும் ஒரு நம்பகத்தன்மையோடு அரவணைத்து தொகுதி பங்கீடு செய்து முன்கொண்டு சென்றிருக்க வேண்டும். அது அவ்வளவாக நடைபெறவில்லை. இது குறித்து காங்கிரஸ் கட்சியும் சிந்திக்க வேண்டும், பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாங்கள் கேட்டுக்கொண்டோம்.